அன்பு நான் பிராமின் உள்ளங்களே, உங்களுக்கு தெரிந்ததுதான், பிராமணர்கள் இந்தியாவிற்குள் நுழைவதற்கு முன்னமேயே இன்னின்ன கடவுள்களை இன்னின்ன விதமாக வழிபட வேண்டும் என்று தமிழிலே சூத்திரங்கள் வகுத்து அதன்படி கோவில்கள் சமைத்து ஆகமங்கள்லாம் அமைத்து நாடெங்கும் வழிபட்டு கொண்டு வந்தவர்கள் தமிழர்கள். சூத்திரங்கள் கண்டவர்கள் என்பதனால் இவர்களுக்கு சூத்திரர்கள் என்று பெயர். புரோதரவா அப்படின்னு ஒரு கேவலமா பேசுறான் இல்லையா பிராமணன். அப்ப இந்த நடுச்சாதியினரும் அவங்க கூட சேர்ந்துக்கிறது, அது லஞ்சம். கடைச்சாதியினர்னு அவன் சொன்ன இவங்களை இழிவுபடுத்துறது, இவங்களும் கூட கும்ப சேர்ந்துன்னு அடிச்ச கூத்து தான் இந்த வர்ணாசிரம கூத்து, புரோதரவான்றது அதெல்லாம்ன்றது. அதெல்லாம் அதனால எதுவுமே இல்லை. நான் பிராமின்ஸ் அனைவருமே சூத்திரர்கள் தான். அதுல நான் ஒரு வகுப்புலையும் நான் சொல்லிக்கிறேன், நான் சொல்ல மறந்தாலும் நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். யாராவது பிராமணன் அவன் சூதரவா, நீயும் அவன் கூட சேர்ற அப்படின்னு சொன்னா தெளிவா சொல்லணும், நாங்கெல்லாம சூதரவா தான். கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்டவர்கள் சூத்திரர்கள். அதுக்கு மேல அதுல எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பிரித்தாளும் சூழ்ச்சியில இந்த மாதிரி பிராமணா சத்ரியா வைசியா சோதரவான்னு சொன்னல, அப்போ நாடு முழுக்க 4 ஜாதி மட்டும்தானே இருக்கணும். எப்படி இப்ப 40,000 ஜாதி வந்தது. கிருஷ்ணர் வாயில பொய்ய சொருவணும் ஆனுங்க, ஓகே. 4 ஜாதியான உனையே படைச்சேன் அப்படின்ற பொய்ய சொல்லிவிட்டான். வேலையே அதே தான். கொஞ்சம் கூட பயவிட மாட்டான் பொய்ய சொருவறதுக்கு. ஒரே ஒரு விஷயம் தான் எச்சரிக்கையா பார்ப்பான், கண்டுபிடிச்சிடுவாங்களா கண்டுபிடிக்க மாட்டாங்களா, அது மட்டும்தான் பார்ப்போம். அதனாலதான் வேறு பார்ப்போம். கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு கன்ஃபார்ம்டா தெரிஞ்சிச்சுன்னா சொல்லிடும் பொய்ய. சரிதான். நீ கண்டுபிடிச்சினா அந்த கண்டுபிடிச்சி திரும்பதுக்குள்ள அதை எடுத்துருவோம், அந்த பொய்யை மட்டும் எடுத்துரும். எல்லாத்தையும் எடுக்க மாட்டான், பொய்யை மட்டும் எடுத்துரும். இது இவருடைய திறமையாக இருக்கிறது. அதனால அது நீங்கள் என்னிடம் வருகிற நீங்கள் குறைந்தபட்சம் அதெல்லாம் யூடியூப்ல எல்லாம் நம்பர் ஆஃப் வியூஸ் எல்லாம் காட்ட மாட்டான். 100 பேர் பாக்குறாங்க, 200 பேர் தான் பாக்குறாங்க, ஐயே அப்படின்னு அதுல போகும். அதனால நான் அதெல்லாம் ரொம்ப அதிகமா பேஸ் பண்ணல. கொஞ்சம் பேர் வந்தாலும் அந்த கொஞ்சம் பேர் 63 நாயன்மார்கள் தானே கோயில்ல கும்பிடுறீங்களா? 63 நாயன்மார்கள் தான். 63K இருக்குது அங்க இல்ல, 12 ஆழ்வார்கள் தான். அதனால என்னிடம் வருகிறவர்கள் இந்த 63 + 12 75 பேர் தரணா போதுன்னுக்கிறேன் நான். 63 பேர் கைலாயத்துக்கும் 12 பேர் வைகுந்தத்துக்கும் அமிச்சுன்னா நான் சக்சஸ் சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிடுவேன். ஏன்னா பெரிய வெற்றி அது, சரிதா? பெரிய வெற்றி. அதனால அது உலகியல் வெற்றின்றதெல்லாம் வேற. பெரியவான்றது மகா பெரியவான்றது அப்படியே நாங்க தட்டிக்கின்னு தூக்கின்னு போறது என்ன. அதான் கடவுள் எண்ணத்துக்கு போட்டாங்க. இப்ப எழுதி திரும்பி பார்த்தா ஹெவியாகுது, என்னடா இதுன்னு பிரமிப்பாகுது எல்லாருக்கும். ஏன்னா பார்த்தா ஒரு பிறவி சாதாரண பிறவி அல்ல, ரமணர் சம்பந்தர்ன்றதெல்லாம் சாதாரண. ஒவ்வொன்றும் கடவுள்கள் தான் எனக்கு சொல்றான். இவனும் மனுஷங்க சொல்லி நான் சொல்லல இல்லையா. முதல்ல 19 வயசுல உண்ணாமலையம்மன் சொல்றாங்க, நீ ரமணரா இருந்த சம்பந்தரா இருந்தான்றது அவங்க சொன்னதுதான். அதுக்கப்புறம் சீர்காழிக்கு பாத யாத்திரை போனேன். 19 வயசுல எதை சொல்றாங்க, அங்க ஒரு 23 24 வயசுல சிதம்பரத்தை படிச்சுன்னு இருக்கும்போது பாத யாத்திரை தனியா போறேன். அந்த சந்நிதி திறக்கிறாங்க, கொஞ்சம் முன்னாலேயே போய் சேர்ந்துட்டேன், அதனால வெயிட் பண்ணேன். சந்நிதி திறந்த உடனே உள்ளகிற சிவபெருமான் வாசம்பந்தான்ற. இது சாதாரண விஷயமா? சாதாரண கன்ஃபர்மேஷனா? கடவுள்கள் தான் என்னை நிச்சயப்படுத்தணும் வாசம்பந்தான்ற. அதுக்கு பிறகு கவிதை எழுதி அதுல இலக்கணம் இல்லை என்றார் ஒரு புலவர். அதுக்காக இலக்கணம் படிக்க போய் எப்படி சரஸ்வதி தேவி அது இலக்கண கவிதை தான், அது எழுதும் கவிதைகள் அனைத்துமே இலக்கண கவிதைகள், ஏன்னா நீ காளிதாசனா இருந்தன்னு சொல்லிட்டு அதுல இலக்கண குறிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அவங்க சொன்ன பிறவிதான் காளிதாசன் பிறவி. புரியுதா? இப்போ எந்த விதமே நான் சொன்னேன் நானா சொல்லிக்கிறது இல்லை, அவன் பாப்பான் அப்படி சொல்லுவான். ஏன்னா பாமரத்தனா நிறைய மக்களுக்கு. அடுத்தது பிரச்சாரம் பண்ணி அதை ஜனங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஸ்கில் அவன்கிட்ட இருக்கு. அவனுக்கு வேற வேலை கிடையாது. அதனால அவனுக்கு கும்ப கூடின்னு அவனுக்கு என்ன விவசாயம் களை எடுக்கணும் அதை போகணும், எந்த கவலையுமே கிடையாது. அதனால அவனுக்கு சும்மா இருக்கிறவன். அதனால டெவில் நல்ல வேலை செய்யும். ஐடில் மேன்ஸ் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்லாம் சொல்றாங்க இல்லையா பெரியவங்க. நல்ல வேலை செய்து டைம் கிடைக்கும், அவங்க நல்லா செஞ்சு வச்சுட்டு
முதல்ல தெரியாம அப்படியே ஒண்ணுட்டே அடிப்பான், அப்புறம் தெரிஞ்ச ஒண்ணுவும் அதை அடிப்பான். அதான் பார்ப்போம். தெரியுதா? எடுத்தோடனே போய் சொல்றான் அப்படின்றான். அப்புறம் உண்மைதான் சொல்றான்னு தெரிஞ்ச ஒண்ணு கூட அவன் பொய் சொல்றான்னு சொல்லிட்டான்ல, அதை நிலை நிறுத்தத்துக்கு தான் பார்ப்போம். விதவிதமா பார்ப்பான் இவன். இதே மாதிரி நெகட்டிவாவே பார்ப்பான். அதனாலதான் எல்லாம் திட்டுறாங்க. அப்ப இவ்வளவு பெரிய உயர்ந்த பிறவி இல்லையா காளிதாசன் பிறவி. ஒரு முறை நான் இதுக்கு போயிருந்தேன், தர்மஸ்தலாக்கு. விட்டு விட்டு போயிடலாம் அப்படியே போய் இது பண்ணி தர்மஸ்தலாக்கு நானும் கமல்சாமி ஒரு வாட்டி போனோம். அடுத்த வாட்டி நான் மட்டும் தனியா கிளம்பி போனேன். போயிட்டு அங்கதான் வந்து ஔவையாரோட அந்த நட்சத்திரத்தோட தொடர்புபடுத்தி இரவு தூங்கின்னு இருக்கும்போது ஔவையார் பிறவி அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அது எதுவும் கண்டுக்கல பெருசா, அது சம்பந்தமா கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. அப்புறம் இங்க நம்மிடம் வருகிற அன்பர்கள் ஒரு 10 வருஷம் முன்னால அப்புறம் அவங்க சொன்னாங்க, சாமி கனவுல ஒரு சித்தர் வந்து தாசர் தான் ஔவையாருன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க பிறவியும் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. எங்களால் நம்ப முடியல, சாமி பெண் பிறவியாச்சுன்னாங்க. அப்புறம் சொன்னா ஆமா ஔவையார் பிறவி பெண் பிறவி, அதுக்கு பிறகு ஆண் பிறவிகள் இதெல்லாம் இப்படி கன்ஃபர்மேஷன். நான் சொல்றது எதையுமே, ஏன்னா குரு பிரம்மேந்திரர் வந்து அப்படி என்ன வளர்த்தார், எல்லாரையும் வளர்த்தாரு. ஆனா நான் அப்படி வளர்ந்தேன். அவர் என்ன சொன்னாருன்னா, முற்பிறவிகளை சொல்லும் பொழுது எடுத்தங்கவுத்தம் சொல்லிடக்கூடாது. ஏன்னா அதுல எதனா எரர் வந்தா எல்லாமே தப்பா போயிடும். ஒரு முறைக்கு 100 முறை கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகுதான் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு வர. அதுல வாழ்ந்த தொட்டு நான் எதையுமே ஒரு இப்ப நான் வந்து அது சிதம்பரத்தில் அப்படி போயிட்டு வந்தேன், வாசம்பந்தான்னு சொன்னது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு மடாதிபதி கிட்ட மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணேன். இப்படி சமதான் கூப்பிடுற மாதிரி இருக்குது, எனக்கு பிரம்மையா இல்லை உண்மையிலேயே இருக்குமா, அதெல்லாம் அவர்கிட்ட பேசுறேன். அவர் வந்து அப்புறம் அடுத்த வாட்டி போகும்போது நிக்க வச்சு பார்த்து சாமுதிரிகா லட்சணம் எல்லாம் பார்க்கும்போது நீங்க சம்மந்தராக வாய்ப்பு இருக்குதுன்றாரு. அது கூட நான் கமல்சாமிலாம் நான் ஒரே ரூம், நானும் கமல்சாமியும் தான். அவர்கிட்ட சொன்னதே இல்லை, கேட்டு பாருங்க. அதான் சொன்னதே கிடையாது. ஏன்னா அவங்க சம்பந்த பிறகு அவ்வளவு பெரிய பிறவி இல்லையா, துடு துடு தான் சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சைக்கிள்ல போய் காலையில படிச்சுன்னு இருக்கிறேன். பரிதாபமா இருக்காது? பரிதாபப்பட்டவர் வள்ளல் பெருமான் தான். அப்ப வடலூர் ஜோதி போது சிதம்பரத்துல இருந்து ஜோதிக்கு நடந்தே போறேன். அப்ப நம்ம அன்பர்கள் கமல்சாமி இன்னொரு அன்பெல்லாம் அவங்களாம் வந்து பஸ்ல வந்து, அப்புறம் அவரு டோட்பால் ஒர்க் பண்ணவே அந்த கெஸ்ட் ஹவுஸ் போட்டு வச்சிருப்பாரு. அப்புறம் நடந்து போயிட்டோம். அப்புறம் அங்க நைட்டு தங்கிட்டு மறுநாள் ஜோதி பார்த்துட்டு வருவோம். அப்ப முதல்ல அடலூருக்கு போறேன். போயிட்டு அந்த சபையை ஞான சபையை சுத்திட்டு நினைக்கிறேன். டக்குன்னு வள்ளலார் கான்டாக்ட் பண்றாரு. பண்ணிட்டு அவர் பரிதாபப்படுற அவர் ஒருத்தர் தான். நான் வந்து உன்னை குருவா ஏத்தி நான் இவ்வளவு பெரிய நிலையை அடைஞ்சிருக்கிறேன், நீ என்ன பரிதாபமா சுத்தினுக்கிறேன்னு கொள்ளலார். நீ பரிதாபமா சுத்தினுக்கிற. அப்ப அவருக்கு தெரியும். அப்ப அந்த கன்ஃபர்மேஷன் வள்ளல் பெருமான் கன்ஃபார்ம் பண்றாரு. நான் அப்பவும் நான் பாரு இவங்க என்ன டவுட் பண்றது, இவங்க என்ன சந்தேகப்படுறது. நான் பாரு அப்பவும் நான் என்ன நினைக்கிறேன், நம்மளுக்கு வந்து வள்ளலாருக்கு குருவா இருக்கணும்னு ஒரு சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசைதான் இப்படி வருது. ஏன்னா நிறைய விவேகானந்தர்லாம் படிச்சு வச்சிருந்தேன் நான். அதனால அவர் அந்த விளக்கெல்லாம் சொல்றது, சப்கான்சியஸ் மைண்ட் எல்லாம் படிச்சு வச்சு அதுதான் இப்படி பிரதிபலிக்குது. வள்ளலார் வந்து இப்படி சொல்ற மாதிரி உண்மையில அப்படிதான் நினைச்சேன். ஏத்துக்கவே இல்லை நான் எதையுமே. ஆனா பின்னால அதுக்கப்புறம் நிச்சயமான பிறகுதான் நான் அதெல்லாம் ஒண்ணா ரிவீல் பண்ணேன். அதனால எதையுமே வந்து நான் அந்த மாதிரி இது பண்றேன். அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், நடராஜர் அபிஷேகத்தை இவங்க தடை பண்ணதுக்கு அப்புறம் பிராமணர்கள் அப்ப ஏசு பிரான் சந்திச்சுன்னா அப்செட் ஆயிருக்கும்போது 3 மாசம் அப்செட் ஆயிருக்கும்போது ஏசு பிரான் சந்திச்சு எழுந்துருன்னு சொல்லிட்டு அவரு எப்படி நான் சென்ட் பீட்டரா இருந்து எப்படி சம்பந்தரா பிறந்தன்றதை சினிமா படம் போல காட்டினார். ஒரு வார்த்தையில உட்காந்து நீ விளக்கம் சொல்லல, நீ வந்து சென்ட் பீட்டரா வந்தோடா, நீ வந்தோட சம்பந்தரா அப்படிலாம் சொல்லல, சினிமா படம் போல காட்டினார். அப்படியே எப்படி நாங்க வந்து வானமண்டலத்துல ஒரு மேகமே ஒரு மேகமே அப்படியே போட் மாதிரி போய் நிக்குது. மேகத்தால ஆன படகு எல்லாம் கிடையாது, அது மேகமே நம்ம சாதாரண பாக்குறோம்ல, அது வந்து மூவ் ஆகுது. அதுல எங்களுடைய ஆன்மாக்கள் நின்று இயேசு பிரைஸ் பண்ணின்னு போறோம். அப்ப வந்து உங்களுக்கு அதை சொல்லிட்டேன் நானு. சென்ட் பீட்டர் ஆயாம்னு ஒரு வீடியோ இன்னமும் இருக்கிறது, யூடியூப்ல இருக்குது, நம்முடைய இணையதளத்துல இருக்கிறது, நிறைய இடத்துல டெலிகிராம்லாம் பண்பெல்லாம் ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே.
அதெல்லாம் உங்களுக்கு விளக்கமா சொல்லியிருக்கிறேன் அந்த வகுப்புல. எப்படி வந்து அந்த நாங்க இயேசு புகழ்ந்து பாடின்னு போறோம். அப்ப சிகராழி கடந்து போகுது. அப்ப கீழே பார்த்தா சிவன் கோயில். பழைய முற்பிறவி புண்ணியம் காளிதாசனா இருந்தது. எனக்கு நினைவுல வரும். சிவசிவான்னிடுறேன். அப்ப கூட இருக்கிறவங்க இங்க இயேசு பிரான் பேர் மட்டும்தான் சொல்லணும், வேறு கடவுள் பேர் சொல்லக்கூடாது. என்னுடைய ஆன்மாவை இறக்கி விட்டுறாங்க அங்க. அப்படி இறங்கின ஆன்மா தான் சம்பந்தர். அதனால கூட அழுதுருக்கலாம். 3 வயசுல குரு விட்டு இறக்கி விட்டாங்களே கூட அழுதுருக்கலாம். அப்போ அம்மையும் அப்பனும் வந்து ஞானப்பால் கொடுத்தா அப்படி அந்த அது இயேசுபிரான் காட்டுறாரு. உனக்கு வந்து இவங்க சம்பந்தான்றாங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனா சென்ட் பீட்டருடைய ஆன்மா தான் சம்பந்தரா பிறந்ததுன்றதை எனக்கு காமிச்சார் இயேசுபிரான் தானே. இயேசுபிரான் எனக்கு அதை காமிச்சிட்டு அந்த நேரத்துல இந்து சமயம்னு சொல்லப்படுகிற சைவம் அழிஞ்சே போச்சு நாடு முழுக்க. பௌத்தர்கள் தான் சமணர்கள் தான் கோல வச்சுன்னு இருக்கிறாங்க. சும்மா கொஞ்சம் தான் ஒட்டிக்கின்னு இருக்குது இந்து சமயம்ன்றது. பலமுறை சொல்லிட்டேன். திருவாரூர் அவ்வளவு பெரிய கோயில், விளக்கத்துக்கு ஆள் கிடையாது. இவங்க தான் எல்லாம் ஆகிரம் வச்சுன்னு அதெல்லாம் விளக்கேற்றக்கூடாது, பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்பதான் அது பிறந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் சம்பந்தரும் அப்பரெல்லாம் சேர்ந்து எப்படி தூக்கி நிறுத்தினாங்க எல்லாம். அப்போ எனக்கே இந்த நடராபிஷேகத்தை கெடுத்து 3 மாசம் துக்கத்துல விடுறாங்க பாப்பானு. அதனாலதான் இயேசுபிரான் அந்த வார்த்தையை சொன்னார், இதற்காக கவலைப்பட வேண்டியது அவர்கள் தானே தவிர நீ இல்லை, எழுதுறேன்ட்டு போனார். எப்படி பத்தியா? அதான்டா இயேசு. தெரியுதா? அவர் சொன்னார்ல, என்னுடைய ஆசீர்வாதம் பெற்றவன் ஒரு முறை ஆசீர்வாதம் பெற்றவன் 100 முறை ஆசீர்வாதம் பெற்றவன் சொன்னார். 100 முறை இல்ல, 100 தலைமுறைக்கு பிறகு ஆசீர்வாதம் பெற்றவன். 2000 ஆண்டுகள் முன்னால அவருடைய ஆசி பெற்ற அந்த சென்ட் பீட்டர், அதுக்கு பிறகு சம்பந்தரா பிறகுறேன், ரமணரா பிறகுறேன், இது நடுவுல பத்ராஜ ராமதாசரா இருக்கலாம்னு லைட்டா தானே ஒரு இது இருக்கு தவிர கன்ஃபர்மேஷன் கிடைக்கல ரொம்ப. ஆனா ஆஞ்சநேயர்ல இருந்து ராமபிரான் தரிசனம், சீதா பிராட்டி ஆசீர்வாதம் இதெல்லாம் பார்க்கும்போது இருக்கலாம் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த அவ்வளோ 2000 வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஓடி வந்து நான் துக்கப்பட்டா இயேசு என்ன பண்ண போறாரு இல்லையா? அவர் பாண்டு சமய பேதம் தான். அப்போ அவன் உடனே சைவனா போயிட்டான், நம்மளுக்கு என்னத்துக்கு நான் இருந்தாரு இல்லையே. தன் சீட துக்கப்படுறான்னு ஒண்ணு எழுந்துருச்சு, எல்லாத்தையும் காமிச்சு எழுந்து நெல்லு, இதுக்காக வருத்தப்படுன்னு அவங்க தான்னாரு. தெரியுதா? ஏன் அவங்க தான்டாரு தெரியுதா? இப்ப உடைக்கிறேன்ல, உடன் உடைக்கிறேன். நான் ஏன் உடைக்கிற அளவு யாரும் பிராமணில் உடைக்கல. ஆனா அது ஏன் தாங்கி நிப்பானுங்க இங்க சாதாரணமா நினைச்சிட்டாரு. கடவுளே ஒரு கையை பாப்பானுங்க. நீ ஒன்னும் அவ்வளவு சாதாரணமா நினைச்சிடாது. அவ்வளோ ஒச்சாதான் கொஞ்சமா நம்ம ஜனம் புத்தி வரும், அதுக்காக உடைக்கிறேன். வள்ளலாரெல்லாம் படாத பாடுபட்டு இவனுக்கிட்ட மாலாம தான் தனியா ஒரு இது அமைச்சு போயிட்டாரு. ஜோதி வழிபாடு மகாமந்திரம் போயிட்டாரு. அவர் இது வானா இது கைவிடுங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே முடியாது அவங்களெல்லாம். இப்ப பெரியவங்க உன்னால மட்டும் தான் முடியும்ன்றாங்க, கூடாதுன்றாங்க. புச்சி கிழி சரியாது. உங்களுக்கு தெரியுமா, பிராமணரான பிரம்மேந்திரர் குருநாதர் நான் பிராமண புச்சி கிழிச்சு நிறைய உண்மைகளை வெளிப்படுத்தினா அவரு கோவம் தானே வரணும். பிராமணனை நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னா கிட்டத்தட்ட ஒரு வகுப்பு முடிஞ்ச உடனே உலகாங்கீதம் அடைந்தேன்றார் பிரம்மேந்திரர். அதுதான் பிரம்மேந்திரர். தெரியுதா? ஒரு இந்த கடைசியா என்ன சொன்னாருன்னா, இரும்பூதி எய்தினேன். குரு பிரம்மேந்திரர் இரும்பூதி. ஏன்னா உங்களுக்கு வந்து மகான்கள் நிலை கடந்தவர்னா அவங்க உண்மையிலே நிலை கடந்தவர். அவங்களுக்கு வந்து உண்மை மட்டும்தான் முக்கியம். புரியுதா? உண்மை மட்டும்தான் முக்கியம். இவன் நம்பாளு ஏதோ கொஞ்சம் புளிவிட்டோம், கொஞ்சோண்டு சமுதாயத்துக்கு எடுக்கட்டும் அப்படின்னு அவங்க எங்க மகான் தெரிகிறத. அதே போல காளிதாசன் பிறவி, ஔவையார் பிறவி, சம்பந்தர், சென்ட் பீட்டர், ரமணர், இவ்வளவு பிறவி வருது எனக்கு. இது வந்துகிட்டே இருக்கும் பொழுது பிரம்மேந்திரோட புஸ்தகத்தில் நீங்க படிக்கலாம். ஒரு இடத்துல இருக்கு, என்ன இருக்குதுன்னா, சம்பந்தர் வந்து பௌத்த சமணத்தை ஒட்ட ஒழிச்சார். ஒழிச்ச உடனே தான் இது வந்து எழுந்து நிக்குது. இதே சைவம் வைணவம்லாம் இன்னைக்கு ஒரே கும்பாலம் குஷி. பாப்பானுங்களுக்கு படிப்படியா ஆழ்ந்து அவங்கள வச்சு அவனுக்கு தெரியும் அது எப்படி பிஸ்னஸ் மாத்துறதுன்னு அவனுக்கு தெரியும். மந்திரம் பண்ணிக்கோ, யாகம் பண்ணிக்கோ, எல்லாம் பண்ணி அவன் போயின்னே இருக்கிறான். அதுல அநியாய மந்திரம்லாம் வேற இருக்குது. என்ன
என்னத்தான் சொல்றது, கல்யாண மந்திரம் ஒரு அநியாய மந்திரம், கர்மாதி மந்திரம் அது அதை விட அநியாய மந்திரம். அவன் அந்த அர்த்தம் பார்த்தா பயங்கரமா இருக்கு. கர்மாதி பண்ணும்போது அவங்க உங்க அப்பாவுக்கு புண்ணியதானம் கொடுக்குறாங்களா, செத்துட்டு அப்பாவுக்கு புண்ணியதானம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மந்திரம் அர்த்தம் போடுறான். அடப்பாவீங்களான்னு இருக்குது. என்ன சொல்றான், நம்மளாம் சுவாகா சொல்லணும். அவன் சொல்லும்போது முதலாம் பாட்னார் பேர் என்ன, ரத்நாயகர். ரெண்டாம் பாட்னார் பேர் என்ன, முன்சாமி நாயகர். ஏதோ சொல்லினே வரான். வந்துட்ட உடனே அது வரையும் தான் தமிழை சொல்லுவான். அதுக்கப்புறம் சம்ஸ்கிருதம் சுவாகா நீ பொண்ணும். அது என்ன சுவாகா தெரியுது உங்களுக்கு? எனது தந்தையார் என்னுடைய தந்தையார் பெயர் யாரோ ஒரு சுப்பிரமணிய நாயகர். சுப்பிரமணிய நாயகர். அது சம்ஸ்கிருதம் வந்து நம்மளுக்கு அர்த்தம் தெரியாது. அவன் மட்டுமே சொல்லுவான். நம்ம ஆமான்னு என்ன சொல்றான் தெரியுமாவா, எங்க அப்பா இவராவும் இருக்கலாம், இல்ல வேற யாரா ஒன்னாலும் இருக்கலாம். கருமாதி மாதிரி அர்த்தம் சார், கொஞ்சம் அர்த்தம் தெரிஞ்சு கொடுங்க. இனிமேலாவது வீட்டுல எடுத்து உட்கார வச்சுன்னு உன் வாயாலேயே உங்க அம்மா நட்ட கட்டவன் சொல்ல வைக்கிறான் சார் அவன். என்ன, எங்க அப்பா இவராவும் இருக்கலாம், வேற யாராவும் இருக்கலாம். ஒருவேளை இவரா இருந்தா அவருக்கு இந்த புண்ணியதானம் போய் சேர கடவுது, ஒருவேளை வேற யாரா இருந்தா அந்த அப்பாவுக்கு இந்த புண்ணியதானம் போய் சேர கடவுது. நீ ஆமா சுவாகா போடுறான் சார் நம்மால. சிரிக்கிறாங்க பத்தியா, எவ்வளவு ஏமாத்தி. யாரு பெரிய பெரிய ராஜாவா இருந்தா கூட சரி, மந்திரத்தை அர்த்தம் நீ கேட்கப்படாது, அவங்களுக்கு வரைக்கும் தெரியும். அதனால மகாராஜா வரார், பராக்கு வந்து உட்கார்றாரு. அவங்க அப்பா மகாராஜா புண்ணியதானம் கொடுக்குறான். அந்த மகாராணி எவ்வளவு கேவலப்படுத்துறான் பத்தியா, அவன் வயாலேயே எவ்வளவு நக்கல் பத்தியா. அந்த மகாராஜா இவனாவும் இருக்கலாம், வேற யாராவும் இருக்கலாம். பாமர்ல இருந்து பெரிய ராஜாங்க வரைக்கும் ஏமாத்தி கூடன்றதோ அது பேர் சமஸ்கிருதமா மந்திரமா, அது வைப்ரேஷனா. அதனால இவங்க நல்கதி அடையிறாங்களா. அப்ப முன்னோர்கள் நற்கதி அடைஞ்சு அவங்க அங்க இருந்து தன்னுடைய வாரிசுகளை வாழ்த்துறாங்களா. அந்த வாழ்த்தையை பெற்றதுனால இவன் வந்து இவன் குடும்பமும் இவன் இதுவும் சேமமா இருக்குதான். இவ்வளோ நம்ப வச்சானுங்களே. அப்ப அந்த ராஜாங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணி, ராணிங்களும் ஆசீர்வாதம் பண்ண உடனே ராஜாங்க குடும்பம் எல்லாம் இன்னைக்கு சேமமா இருக்கணும்ல. சேமமா இருக்கணுமா, இருக்கக்கூடாது. இவங்க சொல்ற மந்திர வைப்ரேஷன் உண்மையா இருந்தா அந்த அரசு குடும்பம் எல்லாம் அப்படியே வரணும். சுவாமி வளவனூர் வளவன் ஆண்ட ஊர் வளவனுடைய வாரிசு மகாராஜா பராக். நான் ஒன்று ஒரு சேர் போட்டு அப்படி உட்காரு. மகாராஜா நீங்க இங்க உட்காந்தீங்களா, இந்த பக்கம் உட்காந்துக்கிறீங்களா? கரெக்டா கரெக்ட் அப்படி உட்காந்துப்பாரு. மகாராஜா பாடம் கேட்கிறாருன்ட்டு. எங்க இல்லையா, எங்கிறாங்க. இந்த வராரு சாமி, கை காலெல்லாம் கழுவினுக்கிறாரு, காலெல்லாம் சேரு. என்ன கூலி ஏறு ஓட்டுறாராம். உண்மையிலேயே ஓட்டுறாரு, கூலி ஏறு ஓட்டுனுக்கிறாராம் வளனூர்ல. வளவனுடைய வாரிசு. என்ன ஆச்சு நீ சொல்ற மந்திரம், அவங்க புண்ணியம், அந்த முன்னோர்கள் அங்கிருந்து ஆசீர்வாதம் பண்ணி அந்த ஆசீர்வாதம் என்ன ஆச்சுன்னா கூலி ஏறி ஓட்ட வைக்குது. அப்ப போய் தானே நீ சொல்ல மந்திரமோ ஆசீர்வாதமோ முன்னோர்கள் அதை பெற்று அதை ஆசீர்வாதம் பண்றாங்களே, போய் தானே. ஏன் மூவாயாலேயே உங்க அம்மா நடத்த கட்ட உங்க அம்மா நடத்த கட்ட எல்லாரையும் சொல்ல வச்சிட்டான். எங்க அம்மா கற்பு கரைச்சிடான்னு நீ சொன்னீன்னா அந்த புண்ணியம் எங்க? எங்க அம்மா நல்லது நடத்த கட்டவன்னு உயில சொல்லுகிறேன். இவனாவும் இருக்கலாமா உங்க அப்பா, வேற யாராவது இருக்கலாமான்றான். இவனா ஆமா என்றா. இது என்ன சரி, இது நீ என்னதான் பண்ணுவீங்க நீங்க? அவ்வளவு கேவலப்படுத்தி, ஒரு பெரிய இனத்தையே கேவலப்படுத்தி, நியாயமா அவங்களுக்கு போய் சேர வேண்டிய புண்ணியதானம் வந்து பாவதானமா மாறிச்சா இல்லையா? பாவதானமா மாறி அதனால அதை வந்து இவ்வளவு விளக்கம் சொல்லுவார திருமூலர் மாதிரி சித்தரு. அதனால 4 வரியில மட்டும் சொன்னார். சத்தியமின்றி இருப்பான் பிராமண. பண்ணிட்டான் பாரு எவ்வளவு பெரிய வேலையை. ராஜாங்க கேட்டு இருக்கணும்ல இல்லையா? ஏன் அவங்க அதெல்லாம் ஒண்ணு திருவள்ளுவர் சொல்றாருல, உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் தேர்க்க அச்சாணி அன்னதுடைத்து. உருவத்தை பாக்குறான், பார்த்தா அவரு ஒரு மரத்தையில உட்காந்துக்கிற ஒரு பரதேசி அப்படியே. இப்ப அவரு சொல்றத இவரு பாப்பா மொகராஜா துபாச்சி இவன் சொன்னது கேட்டவங்க எல்லாம் அவரை பேச சொல்லிட்டாரு. வேந்தர் உள்ள அழிஞ்சிடும், அழிஞ்சு போச்சு. ஏன் இவ்வளோ ரீசனுக்குது அது உள்ள புளிவி நட்ட கெட்டவளாக்கி அதை புண்ணியாதானம் கொடுத்து அதுக்கு அவனுக்கு வேற காசு, அரிசி, காய்கறி, நம்மளுக்கு பாவம் சேர்த்துக்கிறதுக்கு அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து
ஆனா நான் ஒன்றும் சும்மா நான் கட்டி சொல்லலை. எனக்கு பிராமணர் மேல வெறுப்பறதுக்கு எனக்கு என்ன ரீசன் இருக்குது? அதெல்லாம் எதுவும் இல்லை. குறைஞ்சபட்சம் இந்த 75 பேராவது முழிச்சுக்கின்னு கொஞ்சம் உஷாரா தேருவீங்க. அப்படி அதுக்காக தான் சொல்றேன். அது அதனால அது ஒரு நல்ல விஷயம். அது எஜுகேட்டட் பீப்புள் இப்போ நல்லா வராங்க. இப்போ புரிஞ்சுக்கின்னு அதை அந்த கல்யாண மந்திரத்தில் இருக்கிற அர்த்தம் வேற சொன்ன உடனே அதெல்லாம் முடியாது. தமிழ் முறையில் பண்ணா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா நின்று கல்யாணம் பண்ணிடுங்க பசங்க. அது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்றம் வரும். அதை புரிய வைக்க முடியாது. பழைய காலத்தவங்களுக்கு அப்படியே எப்பவுமே எல்லாரும் இது பரம்பரை இப்படிதானே பண்றது, அது என்ன அந்த மாற்றங்கள்ன்றது அவங்களால ஏத்துக்க முடியாது. அதெல்லாம் வேற இருக்கு. சரி, இங்க வருவோம். இப்போ இந்த உயர்ந்த பிறவிகள் இதெல்லாம் நான் சொல்றேன். இதை பாப்பார சர்டிபிகேட்டுக்காக நான் சொல்லலை. நான் பல முறை சொல்லிட்டேன். ஒருவேளை பிராமணர் உனக்கு சொல்றது உண்மைதான், நம்ம குலதெய்வம் இங்க சம்பந்தம் இருந்தா உனக்கு ரமணம் இருந்தா அப்படின்னு ஏற்றுக்கிறோம்னாங்கன்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோரு பிராமண குரூப்பு. அப்பதான் எனக்கு டவுட் வரும், எங்கேயோ தப்பு நடந்துட்டு இருக்குது. உண்மையில ரொம்ப யோசிப்பேன். பிராமண ஏத்துக்காத வரைக்கும் கன்ஃபார்ம்டா போகும். நான் கரெக்டா போறோம் சொல்லிட்டு அவன் ஏத்துக்கிறான்னா உடனே என் மேல எனக்கு டவுட் வந்து எங்கேயோ மிஸ்டேக் நடந்துட்டு இருக்கு. ஏத்துக்கிறான்னா அவன் பொய்ய மட்டும் தான் ஏத்துக்கிறான். அவன் அவனை அறியாமலே அதான் ஏத்துக்கிறான். அதனால அவங்களுக்கு அதுக்காக சொல்லவே இல்லை. ஆனா இப்ப எனக்கு உணர்த்தின கடவுளுங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்யறது? அப்ப நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, காளி 3000 ஆண்டுகளுக்கு முன்னால காளிதாசனா உருவாக்கின ஒரு முட்டாள, ஆடு மேய்ச்சினுக்கிற முட்டாள் அவன். பாப்பானுங்களாம் அன்னைக்கும் பொய்யனுங்கெல்லாம் இன்னைக்கும் பொய்யனுக்கு தான் இல்லையா? ஏன்னா நான் போயிட்டு விக்கிபீடியால பாக்குறேன் காளிதாசனை பத்தி என்னதான் போடுறாங்கன்னு. காளிதாசன் வாஸ் எ பிராமின் போட்டு வச்சுக்கிறான். அட போவீங்களா, போட்டு வச்சுக்கிறான் சார் அவன். ஏன்னா யாரு காளிதாசனுக்காக வாதாட போறாங்க? அடிச்சு தள்ளுறானுங்க. பொய், இவ்வளவு பொய் அவ்வளவு பொய் இல்லை. ஏன்னா ஃபாரினர்ஸ் அதை படிக்கும்போது பிராமின் கஷ்டம் தான் இவ்வளவு வசதி அப்படின்னு நினைக்கும். ஏன்னா இன்னைக்கு உலக இலக்கிய சங்கம் உலக இலக்கியங்களிலேயே நம்பர் 1 இலக்கியம் காளிதாசன் இலக்கியம் தான் இன்னைக்கு நிச்சயப்படுத்தின்னு வருது. வருஷம் வருஷம் அதை ஜெயிக்கிறதுக்கு வேற இலக்கியம் பிறக்கவே இல்லை. காளிதாசனுடைய இலக்கியத்தை ஆங்கிலத்தை மொழிபெயர்த்து கொடுக்குறாங்க. உலக இலக்கிய சங்கம் எல்லா இலக்கியத்தையும் போட்டு கீட், ஷெல்லி, ஆங்கில இலக்கிய இவங்க எல்லாமே இருக்குது. எல்லா இலக்கியத்தையும் போட்டு அதுல அது என்ன சொல்றது, இன்னி வரைக்கும் நம்பர் 1 இலக்கியம் காளிதாசன் இலக்கியம். அதை அடிச்சுக்கிறதுக்கு வேற இலக்கியம் வரல. அவ்வளவு பெரிய ஐடியல், அவ்வளவு பெரிய ஒரு மகான் காளிதாசன். அப்ப டப்புக்குன்னு ஆட்டிய போட்டு அவர் பிராமின்னு சொல்லிட்ட உடனே அந்த வெளிநாட்டுக்காரங்களும் அப்படின்னு இவங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குன்றீங்க. இந்த மாதிரி பச்சையா புலிவி திருடுறமே ஊராம் பெருமை. அப்ப நான் பெருமை திருடும் பிராமணர்கள் சொல்றது கரெக்ட் தானே? இது 1 2 இல்ல, எல்லாத்தையும் ஊர்ல எங்க இடிச்சாலும் என் பொட்டாட்டியால் தான் இடிக்குதுன்னு நான் ஒருத்தன். என் பொட்டாட்டியால் தான் இடிக்குது அது. அந்த மாதிரி பொட்டாட்டி பெருமை தர்றேன்னு இப்படி இவதையதான் பார்ப்போம். அதை விட மோசம் யாராவது ஒருத்தர் ரீசானா நம்புறாங்க அப்படின்னு. மோசமான கும்பல் அது. சரி, இங்க வருவோம். இப்போ இதுல குருநாதர் ஒரு புஸ்தகம் எழுதுறாரு. அதுல என்ன எழுதுறாருன்னா, சம்பந்தர் சமணர்களை தண்டித்தார் இல்லையா? 8000 பிராமணர்கள், சமண பண்டிதர்கள் பிராமணர்களை கழுவி ஏத்துறாங்க அனல்வாதம் புனல்வாதம் செஞ்சு. அப்போ அதுக்கப்புறம் தான் எல்லாமே தழைக்கிறது எல்லாம். ஆனா எல்லாரும் என்ன சொன்னா, சமணருடைய எதிரி சம்பந்தர் சமண மதத்தை அழிச்சார், பௌத்த மதத்தை அழிச்சார் அப்படின்ட்டு சொல்றாரு. சரி, ஆனா பிரம்மேந்திரன் தான் ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்றாரு. என்னன்னா, சம்பந்தர் வேற யாருமே இல்ல, மகாவீரரின் மறுபிரிவு தான் சம்பந்தர். இது எப்படி இருக்கு, புரியுதா? அப்போ மகாவீரர் சம்பந்தரா சமண பிராமணர்களை தண்டிச்சு இந்த கிட்டத்தட்ட சமண மதம் வெறும் 2% தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பெரும்பான்மையாக இருந்தது. இப்போ இங்கேயும் பாருங்க, நடுநிலைத்தன்மை தான். நாங்க ஆஹா நம்ம சமணம் நம்ம பேர் சொல்றாங்க அதனால இவங்களெல்லாம் அப்படியே இருக்கலாம், அது மாதிரி இல்லையா? ஏன் செஞ்சது தப்பு? சிவன் இல்ல,
பெருமாள் இல்ல, அது கோயில இடி, அது பூஜை பண்ண நடத்தக்கூடாது, எல்லாத்தையும் கெடுத்து வச்ச காளிதாசன் இருந்தவரே அவரு தான். காளியை கும்பிட்டு இருந்தவர் அவரு தான். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல போன வருஷம் ஒரு கல்வெட்டு கிடைக்குது, பழைய கல்வெட்டு, மகாவீரர் காளியை பூஜை செய்கிற கல்வெட்டு கிடைக்குதுன்னு எடுத்து போடுறான் டிவி நியூஸ்ல. அப்ப அந்த முற்பிறவி இதுல அவர் காளியையும் பூஜை பண்ணிடுறாரு. ஆனா இவங்க அவர் பேரை வச்சு காளிலாம் இல்ல, சிவன்லாம் இல்ல, அதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு கெடுத்தானுங்கல்ல. இப்ப அதுதானே தண்டிக்கிறாரு அவரு, தெரியுதா? ஆனாலும் நான் அதை என்னுடைய பிறவி சம்பந்தர் பிறவி சமணர் பிறவி நிச்சயப்படுத்தி அதை டிக்ளேர் பண்ணேன் இங்க. அது பிறகு குருநாதரிடம் போய் கேட்டேன், நான் இந்த மாதிரி என்னுடைய முற்பிறவி டிக்ளேர் பண்ணிக்கிறேன், சரியாக சொல்லி கொண்டு வருகிறீர்கள் சொல்லிட்டு, கடவுள் மேலும் இதற்கு உங்களுக்கு அத்தாட்சிகளை தந்து மேலும் இவைகளை ஊர்ஜிதப்படுத்துவான்னு ஆசீர்வாதம் பண்ணார் சார் குரு. அவர் வீட்டுல பிராமணர் தான் இல்லையா? அவரை நான் அவருடைய ஆசீர்வாதத்தை பெருசா எடுத்துப்பேனா, பாப்பானுங்க நீ ஏமாத்துற, நீ பொய் சொல்ற அப்படின்னு திட்டுறத நான் எடுத்துப்படா. இப்படிதான்டா சொல்லி இயேசுவை கொலை பண்ணீங்க, திருத்துறவனா இவனுங்க. அதனாலதான் பிரம்மேந்திர அதிசய பிறவின்ற. ஏன்னா இந்த கச்சட கும்பல் இவ்வளவு பெரிய மகான் உண்மை பேசுற. புரியுதா உங்களுக்கு? உண்மையே உண்மைனாலே அவனுக்கு அலர்ஜி, உடம்புல வீங்கிட கண்டு கண்டா. உண்மை பேசிட்டான்னா அவள் தான் அவன் பாப்பானே கிடையாது. ஆனா அந்த மாதிரிங்கிற ஒரு கும்பல்ல இவ்வளவு பெரிய உண்மையில ஒட்சி பேசுற ஒரு மகான். அதனால தானே ஒரு மகான் கொண்டாடுறோம் இல்லையா? அப்ப நான் அந்த சர்டிபிகேட் தானே எடுத்துப்பேன். அப்ப கூட நான் அவர் எழுதுனதை வச்சு சாமியில் இப்படி எழுதியிருக்காரு, அதனால நான் தான் மகாவீரர் நான் சொல்லவே இல்லை. அப்போ இவ்வளவு வருஷம் ஆகி போச்சு. 65 வயசு, 64 வயசு இந்த ஏப்ரல் 65. அப்போ நான் பண்ணவே இல்லை. ஏன்னா அவரு சொன்னதுதான் நிச்சயம் கிடைக்கல, எனக்கு கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கணும். குரு சொல்ற பெருசு இல்லை, அவர் சொல்றத ஒரு சைட்ல வச்சுக்கலாம், அவ்வளவுதான். கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அதற்கு பிறகுதான் இவன் உண்ணாமலை அம்மா சொல்லியே சப்கான்சியஸ் மைண்டுன்றான். அங்க சீர்காழி இவரே சம்மதம் கூப்பிட்டா கூட என் மனசுல இப்படி இருக்குதான்னு போய் கேட்கற மாதிரி எல்லாருக்கும் பெரியவங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனாலதான் அவங்க அதெல்லாம் உண்மைகளை சொல்லாமலே 2 வருடம் எனக்கு நான் சப்தரிஷி மண்டலத்தை கும்பிடும்போது மரிசி தாசர் அந்த மட்டும் என் காதுல போடுவாங்க, மரிசி தாசர். அதே மரிசி தாசர்னு சொல்றாங்க சொல்லிட்டு 2 வருஷம், கொஞ்ச நாள் இல்லை, 2 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். அதற்கு பிறகுதான் தற்செயலா பார்க்கும்போது இணையதளத்துல மகாவீரருடைய ஒரு முற்பிறவி மரிசின்னு அதுல பார்த்தோம். 2 வருஷம் கழிச்சு தான் அதை பார்த்தோம். ஆஹா, இதுதான் சொல்றேன் தெரிகிறதா? அப்புறம்தான் அதை இது பண்ணணும். அதுக்கு பிறகு நான் மகாவீர் பிறந்த நாளைக்கே சொன்னதுதான். மலைக்கு இந்த முறை போயிருந்த போது அன்னைக்கு மகாவீரருடைய பிறந்த நாள்ன்றது எனக்கு மறந்துடுச்சு. நான் சன்னிதில கும்பிடும்போது எனக்கு பெரியவங்க என்ன சொன்னாங்க, இன்றைக்கு உனக்கு பிறந்த நாள்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ண. இன்றைக்கு உனக்கு பிறந்த நாள், இன்னைக்கு எப்படி நம்மளுக்கு பிறந்த நாள் இருக்கும்ட்டு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த முறை இல்லை, போன முறைன்னு நினைக்கிறேன், போன முறை. ஏன்னா இந்த முறை குபேந்திரன் வந்துட்டாரு கூடவே, போன முறை வரல அவரு. உனக்கு போன முறை மலைக்கு போகும்போது இன்றைக்கு அதுக்கப்புறம் போய் ரூம்ல நாங்க தங்கி இருந்தப்போ மறுநாள் சொன்னாங்க, குபேந்திரன் சார் போன் பண்ணாரு, நேற்று மகாவீர் பிறந்த நாள், சாமி கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னார். அப்பதான் புரிஞ்சுது ஏன் சொன்னாங்க, முதல் நாள் சொன்னாங்க. அங்க அந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, மகாவீரர் பிறந்த நாள், இன்றைக்கு உனக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகுதான் நான் இந்த முறை மகாவீரர் பிறந்த நாளை இங்க செலிப்ரேட் பண்ணலாம். என்னுடைய பிறவியில் ஒரு பிறவி மகாவீரர் பிறவி. அப்போ பாப்பானுங்க உட்காந்து அது எப்படி இப்படி, இது இப்படி இப்படி, நீ பண்ணிக்கோ, தெரியுதா? அந்த சிற்றறிவை வைத்து பேரறிவை தீர்மானிக்க முடியாது. அதையும் பிரம்மேந்திர தான் டிக்ளேர் பண்ணார். பண்டிதர்களெல்லாம் ஒன்று கூடி விவாதித்து ஒரு தீர்மானத்திற்கு வரக்கூடிய பொருள் அல்ல கடவுள். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யாராலும் கொடுக்கவே முடியாது. அதான் பிரம்மேந்திரர். பண்டிதர்கள்லாம் ஒன்று கூடி அவங்களுக்குள்ள விவாதித்து, சரி நீ வாதம் பண்ணு, நான் வாதம் பண்ணும், அப்படிலாம் சரி, கடைசியில் என்ன சொல்றாரு நடுவர், உங்கள் வாதத்தை கேட்கறதுக்கு இவர் தான், இதுதான் கடவுள் அப்படின்னு அவர் ஒரு நீதி கொடுத்தாருன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது கடவுள் விஷயத்துல. புரியுதா? பண்டிதர்கள் ஒன்று கூடி இப்ப இவங்க தானே இதெல்லாம் பேசுறாங்க, இந்த சாஸ்திரத்துல அப்படி இருக்கா, அந்த சாஸ்திரத்துல அப்படி இருக்கு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, எல்லா சாஸ்திரத்திலையும் புழு நுழிச்சிட்ட உடனே அது எப்படி ஒன்னா இருக்கும், பாப்பானுக்கு இஷ்டத்துக்கு பிரகாரம் அது புழு நுழிச்சிட்டா
அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும் அந்த அந்த சாஸ்திரம். அப்ப பிரம்மேந்திரி அண்ணன் எவ்வளவு பெரிய விஷயத்துல இருந்து என்ன ரிலீஸ் பண்ணிக்கிறாரு பாரு. இவங்க போட்டு அந்த சாஸ்திரம் ஆலோசனை அது அப்படிதான் இருக்கும், அது இப்படிதான் இருக்கும்னு தீர்மானம் தான், அது கேர் பண்ணாதரான்ட்டு என்ன அழகா கொண்டு வந்துட்டாரு அதுல இருந்து. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கிளீனா கொண்டு வந்துடுச்சு. பண்டிதர்கள் ஒன்று கூடி தங்களுக்குள் விவாதம் செய்து ஒரு முடிவிற்கு வரக்கூடிய பொருள் அல்ல கடவுள். பெரிய விஷயம். அதனால அது அவங்க விஷயம் இல்லையா? அவங்களுக்கு இஷ்டம், அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு வந்து எல்லாம் அவங்கள குஷிப்படுத்துறதுக்கு தான் கடவுள்கிறாருன்னு அவங்களுக்கு நினைப்பு. பாப்பான குஷிப்படுத்தணும். எப்படின்னா அவனால திருந்த முடியாது. அதுக்கு பதிலா அவன் என்ன அட்டூழியம் பண்ணாலும் போ ஏதோ போற வர போயிட்டு போயிட்டு போ செஞ்சுக்கோ போ, உனக்கு ரைட்ஸ் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. இதுதான் அவனுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கடவுளை கச்சடா வாங்குறவனுங்க அவனு இல்லையா? யூத சமயத்துல அது மாதிரி கொடுத்தாரு கடவுள். அவன் வந்தான் உடனே போ எங்க போற எங்க வர, கோயிலுக்கு வர சிறுமிகளெல்லாம் கற்பாட்சிக்க போ, நல்லா இருப்போ அப்படின்ட்டாரான் கடவுள். எழுதிட்டானுங்க. டால்முல் இருக்குது சார், நானா சொல் டால்முல் இருக்குது. அதான் கண்டிச்சாரு இயேசு. கடவுளோட ஒரு எப்படி அந்த கடவுள் எந்த கடவுளாவது இந்த மாதிரி கொடுப்பாரா? நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரி என்ன ஒரு கடவுள் சொன்னா அது கடவுளோட ஓடிய முடியும், நம்மள வானா அப்படியே போட்டு கடவுள்னு சொல்லிட்டு. ஆனா அவனுக்கு அந்த மாதிரி ஏமாத்தி அங்க டூய பண்ணியிருந்தானு. அதை இயேசு கண்டிக்கிறாருல. கடவுள் போய் இது மாதிரிலாம் சொல்லுவார். உங்கள் மனதில் தோன்றும் கற்பனைகளை எல்லாம் எழுதி வைத்துக் கொண்டு இது கடவுள் சொன்னது என்று சொல்லுவீர்களா? பைபிள்ல இருக்குது. இயேசு கேக்குறாரு. அதுக்காக கொலை பண்ணானுங்க. அப்படா அவங்கள திருத்திக்க மாட்டாங்க. அது மேல கொலை பண்ணிட்டு சொல்ற ஆளு. ஏன் மூடனுங்கன்னா கொலை பண்ணிட்டா அப்படியே எல்லாம் முடிஞ்சிடுச்சா? இப்ப இயேசு புகழ் தானே பரவச்சு. கொலை பண்ணிட்டு நேக்கா தப்பிச்சு இங்க வந்து சேர்ந்தாலும் இப்ப ஏன் மூலமா அது ரிவீல் ஆகுது. இவனுங்க தான் கொலை பண்ணிட்டு ஓடியான்ட்டவனுங்க இவனுங்க. எங்க ஒரு இடத்துல கடவுள் போட்டு உடைக்கிறாருல உண்மையை. அப்ப அதுதான் மூடன்னாரு திருமூலர். அப்பத்திக்கு செஞ்சிருவானுங்க. உடம்புடன்வானுங்க. அப்படியே அவனுக்கு தீத்துறவனை கொலை பண்ணிட்டு அப்படியே பண்ணிட்டேன். இதான் ஜெயேந்திர பெருவா. அப்பயே அவனுக்கு தெரிஞ்சு அப்பவே அவனை தீர்த்தணும்ட்டார். அதான் ஜெயேந்திர பெரியவான்னு. உங்களுக்கு ஜெயேந்திராடா அவன், எனக்கு அவன் மர்டரேந்திரா. மர்டரேந்திரா கொலையேந்திரா அவன். இவனுக்கு நீ வச்சுக்கோ பெரியவாவான் ஜெயேந்திர பெரியவாவும் அப்பவே கண்டபட்சா சொல்றா. எனக்கு மர்டரேந்திராடா அவன். நீ வேணா வச்சுக்கோ ஸ்ரீ 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 மர்டரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வச்சுக்கோ. மர்டரேந்திரா, விமனேந்திரா, மகா பெரியவா, புலிவேந்திரா, வர்ணாவசரப தர்மன்னாரா அவரு. பிரம்மேந்திரர் வந்து வர்ணம் இல்லை, ஆசிரமம் இல்லை, தர்மம் இல்லைன்னு சொன்னாரா? நீங்க ஒண்ணு இந்த பக்கம் நிக்கணும், இல்ல அந்த பக்கம் நிக்கணும். பாப்பான விட்டுருங்க, அவன் ரெண்டு பக்கம் நிற்பான். எந்த பக்கம் சந்தர்ப்பம் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் சேர்ந்துக்கலான்ட்டு. நீங்க இங்க வருகிற சரியா நிக்கணும். ஒரு பக்கம் பிரம்மேந்திரரையும் போட்டு இன்னொரு பக்கம் அந்த காஞ்சி பேர் எடுத்து வச்சுன்னா ரெண்டுத்துல ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். புரியுதா? அவபஜாதி கர்மாவோ சீனா பகவான் பஷ்டாரோ அப்படி பெருசு பெருசா போடுறாரு அவரு. பாப்பானு தூக்கி கொண்டாடதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒஸ்தின்னு சொன்ன புழுவை ஆதரிச்சு அது தூக்கின்னு வர்றாரு அவரு. அவங்களுக்கு அவர் பெரியவாதான். எனக்கு அதை பற்றி நான் கெட்டு போனேன் கொஞ்ச நாள். சரி நம்ம பிராமணா பிறந்ததான்னு ஞானம் வரும்போது உண்ணாமலையுமே சொல்லியே கூட மறக்கடிச்சு அது. அவர் பிரம்மேந்திர தானே எனக்கு கொண்டு வந்தார். ஆவடி சாமிகள் சிவபிரகாஷ் சாமி தானே எனக்கு தேத்தி கொண்டு வந்தாரு. அதெல்லாம் இல்லை அவன் பாட்டு என்ன சொல்லுவானுங்க, நீ அதை போய் சொல்லுங்க. அப்புறம் ஏன் அவர் மேல தேரலன்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? இங்க வரைக்கும் தான் எல்லாம் பண்ணி எல்லா அட்டுவழித்தையும் பண்ண வேண்டியது, தெரிஞ்சும் பண்ண வேண்டியது, தெரியாமலும் பண்ண வேண்டியது. அப்ப மேல இருக்கிற கடவுள் எல்லாம் பார்த்துக்கிறான்றாங்கல்ல, கடவுளை ஏமாத்த முடியுமா? தூக்கி விசிறி அடிச்சுது அந்த வாய் காப்பான் தெய்வம்னு நான் சொல்றேன். அவங்க துவார பாலகர் அப்படிலாம் சொல்லுவாங்க. இருக்கட்டும், நமக்கு தானாவே எனக்கு அந்த வார்த்தை தான் வந்தது, வாயில் காப்பான் தெய்வம் அதுன்னு சொல்லிட்டு. எவ்வளவு சந்தோஷமாகுது எனக்கு அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சுட்டு தொட்டு காஞ்சி பேரு தேரா தொட்டு ஒன்னும் சந்தோஷம் இல்லை, அந்த உண்மை எனக்கு காமிச்சாங்கல்ல கடவுள், அதனால எனக்கு அவ்வளவு சந்தோஷம். காட்டலன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கா. அதனால அந்த அந்த மாதிரி கடவுள் துறைன்றது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பாப்பார விளக்கத்துல போய் மாட்டிக்கிறது கிடையாது கடவுள் துறை. ஆனா பெரும்பான்மையான மக்கள் அறியாமலே இருக்கவே இவனும் அந்த அறியாமையை யூஸ் பண்ணி அவங்களுக்கு எப்படி சொன்னா பிடிக்கும்ன்ற மாதிரி அதை அப்படியே உருட்டி பற்றி அது அதுக்கு ஒரு கதை, அது அதுக்கு ஒரு கை காலு மூக்கு வச்சு அதை இது பண்றது. அதில் கொஞ்சம் கொஞ்சமா தான் பொய் சொல்லுவான். ஒரு உண்மையை அப்படியே சொல்லின்னே வருவான்.
சிவலிங்கம், அதனுடைய ஆவுடையார், அதை விஷ்ணு பாகம், ருத்ர பாகம் அதெல்லாம் சொல்லி இன்னும் வந்து டப்புக்குன்னு லிங்கம் என்பது சமஸ்கிருத வார்த்தைன்னு ஒரு புழு சொல்லிடும். அது உள்ள நீ வந்து அதை சிவபக்தியாலேயே அப்படியே போதும் அதையும் உள்ள வாங்கிக்குவ. அப்புறம் ஒரு ஆள் வந்து உட்காந்து சொல்லணும், அவையார் பிறவி என்னுடைய பிறவி தான்ப்பா, ஏன்பா சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டின்னு சொல்றாங்களேப்பா. எங்க சங்க காலத்துல பிராமணம் உள்ள நுழையவே இல்லை. அப்ப சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி, சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டின்னு எப்படிப்பா லிங்கம் வந்து சமஸ்கிருத வார்த்தை அந்த தமிழ்ல அவங்க பாட போறாங்களா? அதே மாதிரி ஸ்ரீ 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 ஸ்ரீன்னு சுருவுறது அப்படியே ஆண்டாள்லாம் சேர பாருங்க, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்றாங்க. அவங்க ஸ்ரீ கோவிந்தானாங்களா? இந்த காஞ்சிபுரம் இந்த வேலையெல்லாம் செய்யுது உலகெல்லாம் அப்படியே அதை நோய்ச்சி இதை நோய்ச்சி எல்லாத்தையும் கெட்டு குட்டிச்சவராக்கி இவங்க வேலையே இதே தான். ஒரு நாட்டில் நுழையாது யூத சமயமா இருந்தாலும் சரி, இங்க இந்தியாவில் நுழைஞ்சாலும் சரி, இங்கே எந்தெந்த நாட்டில் என்னென்ன பண்ணானுங்கன்னு தெரியல. இங்க இது வரைக்கும் தான் நம்ம வண்டவாளம் வருது. அந்த கலாச்சாரம், மொழி, பண்பாடு எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்குவானுங்க. கும்ப கூடிக்கணும், ஒருத்தன் பாக்கி இல்லாம. ஒரு ஆள் தான் செஞ்சான்னா பரவாயில்ல, திட்டிட்டு போயிடலாம். மாத்தி மாத்தி இவன் ஒரு இடத்துல இப்படி பொய் சொல்லுவான்னா இன்னொரு இடத்துல இவன் பொய் சொல்லுவான். காஞ்சிபுரம் அப்படியே தெய்வத்தின் குரல்னு அப்படியே தெய்வம் புழு மயங்கன கடவுள் 4 ஜாதியா பச்சான் வாவா ஜாதினா புழு அது தெய்வத்தின் குரல் எடுத்துன்னு வந்து சொருவி மும்மூர்த்திங்கன்ற மாதிரி இவனுக்கு போட்டோ எடுத்து வச்சு பச்சையா கொலை பண்றான் அவன் ஜெயேந்திர. இப்படி இருக்கிறவரை அவரு மிஞ்சிறாருன்னு சொல்றாங்க. அந்த பக்கம் இந்த காஞ்சிபுரத்துல இருந்து வந்தவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, இவர் அவரை தாண்டிடுறாரு சாமின்னு. அப்ப அந்த லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது என்னன்னா பண்ணிக்கிறாரு சொல்லி. அவரே பரவாயில்லன்றாங்க சொல்லி இவரை தாண்டிடுறாரு. புரியுதா? எங்க போய் அடிச்சுக்கிறது? இவங்க கடவுள், இவங்க தெய்வீகம், இதெல்லாம் இவங்க சொல்றதை நீ கேட்கணும். சடங்கு சம்பிரதாயம் அதை தான் யேசுபிரான் கேட்டாரு. சரியா? புறச்சடங்கு பிராமணர்களே, புறத்துல இது சடங்கு சம்பிரதாயம், இது சுத்தம், இதை பத்தன்றியே, உள்ளத்தில் பொல்லாங்க நிறைந்திருக்கிறதே, அகச்சடங்குக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும், யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு சொல்றாரு. கேக்குறாருல திருவள்ளுவர். அகத்துல அன்பு இருக்கணும்டா. அந்த அன்பு இருந்தா நீ ஏன் கேந்திரன் என்ன கொலை பண்றதுக்கு போய், இது ரொம்ப அநியாயம் இல்ல இது? இல்லையா? தாசன்னு ஒருத்தன் அவனை கொல்லணும்னு போட்டாரான் ரெசல்யூஷன். ஏன்னு கேட்டதுக்கு அவன் பிராமணன் எல்லாம் கொலை பண்றதுக்கு பயிற்சி பண்றான். வரைங்க 25 வருஷம் 30 வருஷம் இங்க கொல்லா விரதம் பூண்ட முக்கண்ணன்னுவாங்க சிவபெருமான. இங்க என்னன்னா எவ்வளவு அப்படியே பழிய போடுவான். நீ மீதி பாப்பான கூட பாரு, அது அவங்களுக்கு அது ஒரு ஃபேஷனாவே ஆயிடுச்சு அவங்களுக்கு. யாராவது பிராமணனுடைய அட்டுழித்தை பேசினா அவன் பிராமணன்ல கொலை பண்ண பாக்குறான். வேற ஒரு சொற்பொழிவாளருக்கு ஒரு பழிய போறான். பச்சையை நானே பாக்குறேன். ஆஹா, இது இவங்களுக்கு ஒரு பேஷன் டிரைவனுக்கு. அவங்கள வாயை அடைக்கணும்னா பெருசத்துக்கு போடு பழிய. இவங்கெல்லாம் பிராமண கொலை பண்ண பாக்குறான் அவன் அப்படின்னு போடுறான். ஓ, இப்ப இவங்களுக்கு பெரியவா குரு அவரு எனக்கு போட்டதுல தப்பே இல்லை. தோசைன்னு ஒருத்தன் பிராமணெல்லாம் கொலை பண்ற பயிற்சி கொடுத்துறான், அவனை கொள்ளணும். இன்னொன்னு ஊர்ல நாட்டுல இருக்கிற அத்தனை பிராமண பீடாதிபதி சங்கம் வச்சு ஒத்துக்கினாங்க. அது பாரு, அவங்க எவ்வளவு ஒத்துக்குன்னு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கொலை பண்ணுவாங்க சார் முறையா. ஏன்னா அப்படி பண்ணாதான் அந்த கொலையை பத்தி வேற யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அது சார்த்துட்டு ஒற்றுமையா இருந்து கொலை பண்றது திறமை, பாப்பற திறமை. இப்ப நம்ம ஆளுங்கெல்லாம் டா எப்படா நீ கத்தி எடுத்து வெட்டி வந்துடும் நேரா. புரியுதா? வெட்டு குத்தி நேரடியா இதெல்லாம் நடந்துரும். ஆனா பாரு, பாப்பாவை கொலை பண்ணா அவன் பாப்பார குருவே கொலை பண்ணாலும் அவன் பிடாதிபதி சங்கம் வச்சுப்பான். முதல்ல நம்மளாம் பிராமண பிடாதிபதி சங்கம். அப்புறம் அந்த ஒரு என்ன சொல்றார், ரொம்ப பெரியவா என்ன சொல்றார், இந்த மாதிரி கொலை பண்ணான்றார். சரி, கோடிக்கணக்கில் கொட்டி கிடக்குது, அதில் எடுத்து விட்டா அது பண்ணி என்ன ஒன்றா செய்யும். அப்ப இங்க யாரு ஜெயிக்கணும்? ஒரு சாதாரண, இப்ப நான் வந்து கடவுள் அருள் பெறாத ஒரு பாமர மனிதனா இருந்தேன்னா தேரியர் பண்றீங்க, யாரு கொலை பண்ணான்னே தெரியாமலே செத்து போயிருப்பேன். புரியுதா? அவ்வளவு பெரிய பழிய போட்டு சீக்கிரட்டா அப்படியே அமுக்கிடுவானுங்க. அப்படியே பேசவே மாட்டாங்க. நீங்க ஒன்னா பாப்பான் கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், பேசவே மாட்டேன். நான் கூட கூட ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி தரலான்னு இருந்தேன். ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து டவுட்ல மாட்டிக்கினீங்கன்னா, உங்களை யாருன்னா கேட்டாங்கன்னா நீங்க வந்து ஆமான்னு இப்படி தலையாடினாலும் மாட்டிப்பீங்க, இல்லன்னு இப்படி தலையாடினாலும் மாட்டிப்பீங்க. அதனால பிராமணன் ஒண்ணு கத்துங்க. பிராமணன் நீ கேட்டீங்கன்னா அவன் வந்து இப்படி கிராஸா தலையாட்டுவான். நீ ஆமான்னு எடுத்துக்கலாம், இல்லன்னு எடுத்து இந்த மாதிரி ஆமா அப்படின்னு கேட்டா அப்படின்னுவான். அப்படின்னா
உன்னால எந்த முடிவு நீ ஆமான்ற தலையாடுனா இல்லன்னு கிராஸா தலையாட பார்த்தேன் நானு. சரி நம்ம அன்பர்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அது பிராமண திறமை இருக்குல்ல, நம்மளுக்கு சொல்லி கொடுத்து நீங்க பாருங்க எங்கேயுமே நீங்க ஒண்ணு ஆமான்னுவீங்க, இல்லைன்னா இல்லையேன்னுவீங்க. எங்கேயா ஒரு இடத்துல உங்க வாழ்க்கையில நீங்க கிராஸா தலையாட்டிக்கிறீங்களா? நான் காத்து உங்களுக்கு சொல்லி கத்துங்க. கிராஸா தலையாட்டினா எதிர்க்கிற குழம்பிடுவான். நீ ஆமான்றானா இல்லைன்றானா. இந்த மாதிரி திறமைகள் நிறைய இருக்குது பாபாங்கிட்ட. அப்ப பாபார குருமாரு அவர் குரு வச்சு அவர்கிட்ட இருக்கிற திறமை என்ன? பழிய போட்டு கொள்ளு. புரியுதா? இவ்வளவு இருக்குது சார். இது இந்திய நாடுன்றாங்க, பாரத நாடு, புண்ணிய நாடுன்றாங்க. இது என்னது இது? ஒரு இவ்வளவு அருள், நான் ஒன்று ரெண்டு சொல்லல, இவ்வளவு அருள் பெற்று இருக்கிறேன். காளிதாசன் அம்மையுடைய மனுஷன் சொன்னதே கிடையாது, நானா யூகம் பண்ணதே கிடையாது. அம்மை சொல்கிற காமு நீ காளிதாசன் அந்த உண்ணாமலைமா சொல்றாங்க, நீ ரமணர் அந்த வாசம் வந்தாரு சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர். ஒரு இடத்துல கூட விடல அவங்க. பெரியவங்க சொல்லி சொல்லிக்கு ஈஸ்வரன் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. நீ சென்ட் பீட்டர் வந்தனா 10 வருஷம் கழிச்சு தான் வெயிட்டிங்னாரு. அப்பதான் புரிஞ்சு ஓஹோ ஈஸ்வரன் சொன்னதை நம்ம ஜனங்களுக்கு சொல்லவே இல்லை. சின்னதா ஒரு சர்ச்சு கட்டி பைபிள் எடுத்து சொல்றேன். எவ்வளவு இருக்குது. புத்தரை பத்தி எனக்கு தெரியாது. குருநாதன் நடத்த பாடம் தான் அவ்வளவு அருமையான பாடமா இருக்கும். தான் புத்தர்கிட்ட நேரடியா படித்த பாடங்கள்னு அது இந்த காலத்துக்கு தமிழ் நடத்தினாரு. நான் சின்சியரா பாடம் படிச்சவன். அவ்வளவு கிரேட்டா இருக்கும். அப்புறம் புத்தரிட நேரடி உபதேசம் வாங்கி இப்ப புத்தருக்கு வச்சு புத்தருக்கு இந்த நிலையில எண்ணெய் அந்த ஜெயந்திரவ அவன் மாற்றேந்திரா தானே இப்போ. ஏன் உண்மையை பத்தி கவலையே கிடையாது. எங்கன்னா ஒரு நான் பிராமின் ரேஸ் ஆயிட போறான், அவன் ஜாதி இல்லைன்றான், வர்ணாசிரமெல்லாம் இல்லாதெல்லாம் பொய்ன்றது குரு சொல்லி கொடுத்தது இல்லைன்றான். அப்ப எல்லாரும் தேறிட்டானுங்களா? பாப்பான மதிக்க மாட்டான் இல்லையா? சரி பாப்பான் தேறினான்னா அவனும் தரமாட்டான். அவனும் தரமாட்டான். நீ அவனை விட்டு நீ தாண்டி தேறிடும். நீயும் தேறிடக்கூடாது. தேறினா நீ பெரிய ஆள் ஆயிடுவ. உன்னை உலகிலேயே அவன் தான் செய்யறான், ஆன்மீகத்துல தான் செய்யறான். உன்னை அமுக்கி தட்டி வச்சிருந்தா தான் அவனை வசதியா காட்டியிருக்கான். அப்ப அந்த நாடே இது தனி சப்ஜெக்டா எடுக்கணும். நான் எப்படி அந்த பாப்பார குழு நான் பிராமின்ல அமுக்கி வைக்கிறதுனால நாட்டுக்கு ஏற்படுற நஷ்டம் என்னன்னே நான் வகுப்பு எடுக்கணும். தனியாவே மெட்டீரியலாவே எடுக்கணும். உலகியலாவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எவ்வளவு நஷ்டம் நாட்டின் முன்னேற்றத்தை எவ்வளவு நஷ்டம் இருக்கு. பிராமண நுழையதுக்கு முன்னால பொன் விளையம் நாடா இருந்த இந்த நாடு ஏன் இன்னைக்கு வறுமை கோட்டு கீழே இருக்குதுன்னு எல்லாம் உங்களுக்கு விளக்கம் சொல்லணும். நான் டைமே இல்லை எனக்கு. இதை பேசுறதே சரியா இருக்கு. அவ்வளோ ஒரு கொடுமை அதெல்லாம். அப்ப பிரம்மேந்திரர் சொன்னது சரிதானே. உருவாகி இருக்க வேண்டிய பல நூறு விவேகானந்தர்லாம் உருவாக்காமலே கெடுத்துடுச்சு இந்த வர்ணாசிரம தர்மம்னு சொல்றாரு விவேகானந்தர். நான் பிராமி ஒரு நான் பிராமி விவேகானந்தர். அதே உனக்கு ஒரு பாப்பர பொம்பளை விவேகானந்தர் பிராமி எனக்கு போடுது சார். அது ஏமா நந்தனாரை விட்டீங்கன்னு கேட்டேன். அவரு சேர்த்து என்ன காசா படணும், நந்தனார் வாசிய பிராமின் போட்டுக்கான் பிரபலமா கதை இருக்க தொட்டுதான் அது அவர் தப்பிச்சாரு. என்ன அவரையும் பூச்சி தேர்லிவுடைய நந்தனார் வாசிய பிராமின் அப்படின்னு போட்டு ஏற்றுன்னு போயிடும். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. என்னால் எல்லாத்தையும் சொல்ல நிறைய டைம் தேவைப்படும். அதெல்லாம் நான் சொல்லணும் தான். புழுன்னா அப்படியே புழுவுதுங்க. அதுக்கப்புறம் சாமர்த்தியமா ஒருத்தன் கேட்குறான் யாஹூ ஆன்சர்ஸ்ல இப்போ பார்த்தோம். ஒருத்தன் கேட்குறான் ஹூ இஸ் யுவர் மங்கி காட் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பிராமணன் உள்ள நுழைறான். தேர் லிவிடியா பிராமின் ரிஷின்னு ஒரு ரிஷி பேரை போட்டு பிராமின் ரிஷியா. அவர் சும்மா இல்லாம அவர் வேறு சில பிராமணர்களை அவரு சேஷ்டை பண்ணாராம். பண்ண உடனே படம் நீ குரங்கா பிறந்துடுற அப்படின்னு சாபிச்சாங்களாம். அதனால அந்த பிராமின் ஆஞ்சநேயரா பிறந்துட்டாங்க. வெட்டியா உனக்கு எனக்கு இந்த ஐடியா வருமா? எப்படி லிங்க் கொடுத்தா அந்த ஆஞ்சநேயர் பேர் பிராமண பெருமையா மாறுன்னு கொடுக்குறான் சார். அவன் யாரு கேட்க போறான்? காசா படமா? ஆஞ்சநேயர் பெருமையை திருடுற பிராமணன் தானே அவன். பெருமை திருடும் பிராமணன் தானே. ரொம்ப அநியாயம் நடந்துனே இருக்குது. இப்ப நான் சொன்னேன்னு தள்ளு அவன் கேட்பானா இல்ல திருந்துவானா இல்ல மத்த ஜனங்க தான் இவன்கிட்ட உஷாராருன்னு இருப்பாங்களா? அதெல்லாம் இருக்கவே மாட்டாங்க. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன், என்னிடம் வருகிற நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். குறைஞ்சபட்சம் பாப்பர புழு கையில சேரும் போது உஷாரா இருப்பீங்க. இது புழுவாவும் இருக்கலாம். பாப்பான் தான் முதல்ல பாருங்க. அது இல்ல பாப்பாங்கிட்ட மண்டையை திறந்து காட்டி மசாலா வாங்கின்னு வர்றானு நான் பிராமின். பாப்பா என்ன ஏத்தி அனுப்புறானோ அதை பேசுற கும்பல் ஒண்ணு இருக்குது.
அதுவான்னு பாருங்க. இது 2 இருந்தா டோட்டலா ரிஜெக்ட் பண்ணிடுங்க. பண்ணாலே நம்மளுக்கு வந்து பெரிய புண்ணியம் வரும். பரவாயில்ல, இது விஷயம் தெரியலனா கூட நம்ம பரவாயில்ல, பொறுமையா தெரிஞ்சு. எனக்கு கடவுள் அருள் இருக்குவேன். கடவுள் அருள் மூலமா ஒண்ணு எனக்கு தெரியுது. அதனால இந்த மகாவீரர் பிறவி வந்து நிச்சயப்படுத்தப்பட்டதுனால இன்னைக்கு தீபாவளிக்கு தான் அவர் வந்து முக்தி நாள்னு. அப்போ வந்து ஜெயின மதம் கோலச்சு இருக்கும் போதே தீபாவளியை மகாவீரோட முக்தி நாளை தான் கொண்டாடி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் கண்ணபிரான் வந்து நரகாசுரனை வதம் பண்ணனால இந்து இதுவா அதை மாத்தினாங்க. அப்படிலாம் நிறைய உள்ள போயின்னே இருக்கு. அதை நம்ம ரொம்ப அதுகிட்ட போக முடியாது. கண்ணபிரானால நம்மளுக்கு கீதை ஞாபகம் வருது. கீதைன உடனே அதில் பாப்பான்னு சொல்றோன்னு பொய் ஞாபகம் வருது. இவ்வளவுதான். புழுவ சொருவுங்க, நீ அந்த சாமியாவது வாயை திறந்து காட்டுமா, சொருவிடுவானு ஒன்பான். சொருவிட்டுன்னா ஓடுற வரைக்கும் ஓட்டம் ஓடி போச்சுல 2000 வருஷமா நான் நாட்டை நாசம் பண்ணி. அப்படி இங்க இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருப்பீங்க, டக்கு டக்கு டக்குன்னு ஒரு செகண்ட்ல யார் நம்ம ஜாதின்றது மட்டுமாவது கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. நான் எழுதி கொடுக்குறேன் இவங்கெல்லாம் நம்ம ஜாதி, இவங்கெல்லாம் என்ன பத்து தான் ஜாதி வரைக்கும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கு. அந்த அளவு அந்த ஜாதி புத்தி அதை உள்ள ஊறி போயிரு. எல்லாம் இவங்க செஞ்ச கெடுத்தா எங்க இருந்து எடுத்து போடுறது. எங்கனாலதான் போன வகுப்புல சொன்ன பிராமணனோட புழுவை பொய்ய ஒண்ணா எடுத்து போட ஆரம்பிச்சாலே 3000 ஆண்டு ஆகும். அவ்வளவு இருக்குது. அந்த 3000 வருஷத்துல அவன் சொல்ற புது பொய்யும் வேற வரும். எங்க இருந்து தேர போறீங்க நீங்க? அதனாலதான் மொத்தமா பிராமணர்ல கை விடுங்க. புரியுதா? பிராமணர்ல மொத்தமா கைவிட்டா சமயங்களே தேரும். அழிஞ்சு போன சமண சமயத்தை மீட்டு இப்ப என்னுடைய சமயம் தான் இப்ப அதுவும் மகாவீரருடைய சமயம் தான். ஆனா அழிஞ்சு போச்சு. ஏன்னா பாப்பா பூந்து கெட்டு இந்த அளவுக்கு ஆன உடனே மகாவீரரே சம்பந்தரா வந்து என்னடா ரொம்ப பேர்ல இவ்வளவு அநியாயம் பண்றானுங்கன்னு போயிடுச்சு, போயாச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனா இப்போ வந்து அந்த சமண மத கோட்பாடுகள் நல்ல கோட்பாடுகள் தானே. அதுல இருக்கிற அஹிம்சாவாதத்தை எடுத்துதான் காந்தி வந்து அந்த சத்தியாகிரகன்றதை உருவாக்குறார். அவரே சொல்றார், ஜைனர்களுடைய அஹிம்சா தத்துவத்தை எடுத்தோம், இயேசுபிரானுடைய டாலரன்ஸ் அதையும் எடுத்துதான் நான் வந்து இதை உருவாக்கி இருக்கிறார் சத்தியாகிரகம். டால்ஸ்டாயினுடைய கருத்துக்களையும் எடுத்து அவர் வந்து கொண்டு வர்றாரு. அவ்வளவு பெரிய நல்ல கோட்பாடுகள் அது. ஆனா அப்ப அது தோல்வி அடைந்ததுக்கு பாப்பா நோய்ச்சி அது எல்லாத்தையும் உள்டா புல்ட்டா. நான் சொன்னல மகாவீரர் நீங்க சிலையை பாத்தீங்கன்னா அவர் மாஸ்க்கும் போட்டு இருக்குமாறு பெருகின்னு நடக்க மாட்டாரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஜெயின துறவிகள் இவனுக்கு உள்ள நோண்டி உடனே பூச்சிலாம் செத்துரும். ஒரு மாஸ்க் போட்டுப்பான். பொழுது பூச்சிலாம் மூச்சு உள்ள இழுத்தா பூச்சிலாம் செத்துரும். அப்புறம் பெருக்கினே நடந்து காட்டும். தரையில இருக்கிற பூச்சி செத்துருமா காலில் எக்ஸ்ட்ரா டான்ஸ் காட்டினானே எல்லாம் அவுட்டு. அப்படியே அதுல எக்ஸ்பர்ட் அவனுங்க. அது இவனுக்கு தான் பிராமணம் என்னதான் பிராமணம் தான். அப்படியே புழு பூச்சி கூட தீங்கு விளையக்கூடாது பெருக்கினே நடக்கிறார். புரியுதா? தூக்கு 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 தூக்குன்னு தூக்கின்னு வந்தான். தூக்கின்னு வந்தோன்னா அவன் என்ன கலப்புறான், அவன் வேலையே பகையை கலப்பி மூட்டி விட்டு சண்டை போட விட்டு எதையாவது ஒன்று தான் இருக்கிறது தான் வசதி, அது மட்டும் அதை அழிக்கிறது தான் அவனுக்கு வேலையே. நான் முன்பே சொன்னது போல கடற்சிங்க நாயனார் வடபுலம் வரைக்கும் வென்ற மிகப்பெரிய வீரன். அவனுக்கு பொண்ணு கொடுக்குறவரு மராட்டிய மாநிலத்தை சேர்ந்த ஜைன மன்னனுடைய பொண்ணதை கல்யாணம் பண்ணுகிறார். பாப்பா நுழையதுக்கு முன்னால வரைக்கும் இது பி நு மு டி நு டி கிபி மாதிரி பிராமணன் நுழைவதற்கு முன் பிராமணன் நுழைவதற்கு பின் நீங்க பாத்தீங்கன்னா பீனுமூல இது எதுவுமே இருக்கா. ஜெயினம் இதெல்லாம் எதுவுமே இருக்கு. கொள்வினை கொடுப்பின மாமனார் மருமகா இப்படி இருக்கிறது பெரிய புராணத்துல இருக்கிறது அந்த தகவலே. ஜெயின இது சைவம் சண்டையில கிடையவே கிடையாது. சண்டையா இருந்தா பொண்ணு கொடுப்பானே அவன. ஆனா பி நூ பி என்னாச்சு? அல்ல இல்ல அதழி இதழி மூர்த்தி நாயனாருக்கு சந்தனாரிக்கு சந்தனம் கொடுக்காத சட்டம் போடு இல்லையா? மதுரையில அங்க திருவாரூர்ல அந்த திருவாரூர் குளம் தூர்வாரக்கூடாது. தூர்வாரம்னா புழு பூச்சிலாம் செத்துடும். இந்த மாதிரி சட்டம் போட்டு செம்ம நாஸ்தி கேம். யா பி பாப்பா நோஞ்ச உடனே முட்டி விட்டு சண்டை. இப்போ அதுதான் நடக்குது. இப்போ முஸ்லீம் அடி, கிறிஸ்டின் அடி. இதுக்கு தீர்வு எப்படி? நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இதன் ஒரே தீர்வு தாசனாகிய நான் தான். உங்களால ஒற்றுமை ஏற்படுத்தவே முடியாது.
பார்ப்பனனுடைய விளக்கம் கேட்ட பார்ப்பனனே ஒற்றுமை ஏற்படுத்த வந்தா கூட முடியவே முடியாது. என்னிடம் உங்களுக்கு இப்போ ஜைன மதத்து மேல வெறுப்பு வருமா? சம்பந்தர் சைவ மதத்து மேல வெறுப்பு வருமா? ரெண்டும் ஒண்ணுதான். கிறிஸ்டியானிட்டி சர்ச் ஐடின்னு அடிப்பீங்களா? சென்ட் பீட்டரே நான் தான் இல்லையா? காளிதாசனா தமிழ் இறைவனை உணர தமிழே சாலும்னு சொல்லி நிலைநிறுத்துற சம்பந்தனே நான் தான். பாப்பாரகியம் உங்ககிட்ட செல்லுபடியாவாது. நீங்களே நினைச்சா கூட உழவே முடியாது. ஆனா நீங்க ஒரு நாள் 2 நாள் வரல, 20 வருஷமா கிட்ட வரீங்க, பழவி கொட்டுற மாதிரி போட்டிக்கிட்டே இருக்கிறேன். நல்லா ஊறிட்ட உடனே சும்மா அனாவசியம் பதில் சொல்லுவீங்க இல்லையா? அது இல்லாம புத்தரிட உபதேசம் வாங்கினவன் நான். பௌத்த சம்பந்தம் கம்யூனிட்டு பௌத்தன்றல்ல, புத்தரை சந்திச்சியா? அவர் நிர்வாண நாடு என்று அழியாத நாடு இருக்கிறது, அழியா பதம் இருக்கிறது, அதுல நிர்வாண பேரு என்கிற நிர்வாண பேற்றிலே அழியாமல் இருக்கிறேன்னு சொல்லுகிறாருல்ல தம்ம பதத்துல. அந்த நிர்வாண பேற்றில இன்னும் இருக்கிறாரே புத்தர், நீ புத்திஸ்ட் சொல்றே, அவரை சந்திச்சியான்னு கேப்பீங்க. வெகு வெகுன்னு முழிப்பான், எங்க தாச சந்திச்சு உபதேசம் வாங்கிட்டு வந்துடுறாரு. நேரடியா உபதேசம் வாங்கிட்டு வந்துடுறாரு. இருக்கிறாருன்னு அவரு தாண்டா கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அவரு நீன்னா இந்து, நீன்னா புத்திஸ்ட்னு என்ன சண்டை அங்க வேண்டி கிடக்குது, புரியுதா? பாப்பம் முட்டி விடுவான், அதுல வர சண்டை தான் எல்லாமே. அதுக்கு இந்த உதாரணத்தை சொல்லி, கழச்சிங்க நாயனார் என்ற சைவ மன்னன் நாயனாரே ஆனா அவ்வளவு பெரிய சிவபக்தன், அவனுக்கு பொண்ணு கொடுத்தது மராட்டிய ஜைன மன்னன், தெரியுதா? எல்லாத்தையும் அதனால்தான் நான் ஓயாம இத உங்களுக்கு சொல்லி கொண்டே இருக்கிறேன். நானே சொல்லின்னு இருக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு தான் என்னிடம் வருகிற நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீர்கள். இன்னும் சொல்ல நீங்க ஆரம்பிக்கல, பாடம் கேட்டுனே இருக்கிறீங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிப்பீர்கள். என்றைக்கு நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறீர்களோ, பொறுமையா சொல்லணும்னு தான் நானு. ஏன்னா முதல்ல ஸ்டஃப் வேணும்ல, முதல்ல தெளிவு வேணும் உங்களுக்கு. அந்த தெளிவை ஏற்படுத்திக்கணும். தெளிவு வந்துட்ட பிறகு நீங்க பாருங்க, ஒரு வாரத்துல 2 வாரத்துல அடிச்சுட்டு போயின்னு இருப்பீங்க. இதான் உண்மை, இது போய் இதான் உண்மை, இது போய் வேணாம், இது நாடு அழியும். இப்போ இந்த நிலகிரி என்ன போய் கொலை பண்ணணும்னு ஜெயேந்திர இது ரெசர்வேஷன் போட்டு பிராமண பிடாதி பசங்க ஆமான்னு ஒத்துக்கினாங்களே, இப்ப இவனுங்க எல்லாம் புண்ணியசாலிங்களா? அவனுங்க கையில போய் நீ யாகம் நடத்தினா பிரசாதம் வாங்கினா அதுல போய் கடவுள் அருளா இருக்கும்? கொலகாரனுங்க மைண்ட்ல உருவான அந்த பிரசாதம் அதுல என்ன இருக்கும்? அடுத்தது, இந்த அளவுக்கு இருக்கிற என்னை ஓடி வந்து அம்மை காப்பாற்றுகிறார். காளிதாசன் சொல்றார், சொல்லதோட இலக்கணம் சொல்லி கொடுக்குறாள், இலக்கணம் இருக்குதுறான்னு சொல்றார். சமீபத்துல மஞ்ச மாதா என்னுடைய சத்தியகன் பிறவியை நிரூபிச்சிருக்கிறாங்க இல்லையா? மஞ்ச மாதாவினுடைய மகனா இருந்திருக்கிற சத்தியன்றதை இப்ப நிரூபிச்சிருக்கிறாங்க அவங்க. இவ்வளவு தூரம் இருக்கிற புண்ணியசாலிய கொலை செய்யணும்ன்ற எண்ணம் வந்தாலே அந்த நாட்டிற்கு சாபம் வருமா, புண்ணியம் வருமா? நீங்க சொல்லுங்க. அப்ப பிராமண பீடாதிபதி, குரு, பெரியவா, மெகா சீரியல் பிரிவு எப்படி வேணா வச்சுக்கோ. இந்த குழு நம்ம நாட்டை புண்ணிய நாடா மாத்துதா, பாவ பூமியா மாத்துதா? சொல்லுங்க. கடவுள் பேரால பாவம்ன்றது மிகப்பெரிய பாவம். இயேசுபிரான் படிச்சு சொல்றான், தேவகுமாரான்டான் நானுன்னு சொல்றாரு. இல்ல நீ துரோகி, இல்லடா நீ புழுறான், இல்ல இவன் சாத்தானுடைய ஆளு. எப்ப பேட்டரி அஜிஸ் யாருன்னு நினைக்கிறேன் பாரு, நம்ம ஆளுங்க திறமை. மெமரி கார்டு அஜிஸா? ரைட், ஒரு நிமிஷம் தான் இருக்கிறது. அதனால இன்றைய மகாவீரர் முக்தி அடைந்த இந்த நாளிலே கலந்து கொண்டு இருக்கிறீர்கள், நிறைய தெளிவு பெற்றிருப்பீர்கள் நினைக்கிறேன். மகாவீரருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கிறது.